ஹாய் நண்பா. ஸோ இன்றைக்கி பைக் டாக்ஸி ரொம்பவே ஒரு நல்ல ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. மக்களும் சேஃபாக இருக்கிறனால தான் ரிப்பீட்டடாக ஆர்டர் போடுறாங்க. ரேப்பிடோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. யாரும் சேஃபாக இல்லைன்னா இந்நேரம் ஆர்டர் போட்டிருக்கவே மாட்டாங்க. அது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். தெரியாதவங்களுக்கு இல்லாத ஒரு பொருளை கிளப்பி அந்த கம்பெனியை ஒழிக்கத்தான் நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் தொழிலில் போட்டியை காட்டணும். அப்படியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பேர் அதெல்லாம் வேறு நண்பா. ஸோ அதை விடுங்க. இப்போ ரெட் டாக்ஸி எல்லா ஊர்லேயும் பைக் டாக்ஸி வந்துடுச்சு. ஸோ ரெட் டாக்ஸி கேபுக்கு ஒரு நல்ல ஒரு மவுஸ் இருக்குது. அவங்களோட ஒபீடியன்ஸு, ஸோ அவங்களோட அந்த டிசிப்ளின், அந்த சேஃப்டி, செக்யூர், அதனால தான் மக்கள் அதை விரும்பி ரிப்பீட்டடாக போடுறாங்க. ரெட் டாக்ஸி ஒரு சோலோ பெர்ஃபார்மர். இன்ஃபேக்ட் ரெட் டாக்ஸி காம்படிட்டரே கிடையாது எந்த ஊர்லேயுமே. பெரிய ஊர்லேலாம் ரெட் டாக்ஸி சோலோ பெர்ஃபார்மர் நண்பா. ஏன்னா அதில் சேஃப்டி 100%. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோம்னால தான் ஒரு பயம் இருக்கும். இது இந்த கம்பெனியோட லாபம் வருதே, ஸோ இதில் வர்ற மாதிரி எதுலேயும் வராதே, இதில் பண்ணால் நம்ம பிளாக் பண்ணி விட்ருவாங்க. கஸ்டமரே யாராவது சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே ஜென்யூன் தான். ஆனால் அதெல்லாம் வேறு ஆளுக்கு தான் பண்ணுவாங்க. 3 வீலர்காரங்கெல்லாம். ஸோ பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு போயிடுவாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? இதில் அப்படி பேசினா நம்ம கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்படி நிறைய சேஃப்டி இருக்குது. லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே சேஃப்டி தான் இது. ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஆர்டர் போட சொல்லிக் கொடுங்க. ரெட் டாக்ஸி கேபெல்லாம் அதுலேயும் 3 டைப் இருக்குது. மாற்றிக்கு இது ஆர்டர் போட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் சிரமமாயிடும். சப்போஸ் ஆர்டர் வேண்டான்னா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடியே தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக விட்டுருவீங்க அவங்க. ஏன்னா அது 4 வீலர். இங்கேருந்து அங்கே வரக்கு பெட்ரோல், சிஎன்ஜி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ரெட் டாக்ஸி பைக் டாக்ஸியில் நம்ம சேர்றதுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் டீட்டெயில், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், லோக்கல் அட்ரஸ், சிட்டி வெஹிக்கிள், பேன் கார்டு, வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸ் மினிமம் பேலன்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. சேலரி அக்கௌண்ட் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு சேலரி அக்கௌண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது 3 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது சேவிங்ஸாக மாறிடும். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ 0 பேலன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கொட்டக் மஹேந்திராவும் பேங்க் ஆஃப் பரோடாவும். ஸோ ரொம்பவே சேஃப் தான். பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் பின் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப செக்யூரிட்டி கேட்கும். கொட்டக் மஹேந்திரா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சேஃப் தான். ஸோ இதெல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சும்மா உட்கார வேண்டாம் நண்பா. பைக் இருந்தாலும் ஒர்க் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாள் சும்மா போச்சுன்னா நமக்கெல்லாம் பணம் இல்லைன்னா நிறையா சிரமம் தான் இங்கெல்லாம். யாருக்கிட்டையும் கேட்காத அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஏர்னிங்ஸுக்கு நிறையா வழி இருக்குது நண்பா. ஸோ தைரியமாக ஒர்க் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு போங்க. இதில் இன்சூரன்ஸு கவர் வந்துடும் கஸ்டமருக்கு. ஸோ கவனமாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. நல்ல ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் நண்பா. ஒரு நாளைக்கு நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா 1000 ரூபாய் லாபம் வீட்டுக்கு கொண்டு போகலாம். பெட்ரோல், சாப்பாடு எல்லாம் டீ செலவு போக. ஸோ ஒர்க் பண்ணு நண்பா, ஒர்க் பண்ணு. நீ ஒர்க் பண்ணால் தான் உனக்கு காசு. இங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே 1000 ரூபா கொடுக்குறக்கே 10 வாட்டி யோசிப்பாங்க. நீ ஒர்க் பண்ணால் உனக்கு காசு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. யாராச்சும் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்காச்சும் ஹெல்ப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் நீ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களால அவங்க இந்த ஒர்க்கில் நல்ல லாபம் அடைஞ்சால் உங்களுக்கு தானே நண்பா சாட்டிஸ்ஃபிகேஷன். ஏன்னா இங்கே யாரும் காசு தர நிலமையிலாம் இல்லை நண்பா. யார் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சம்பாரிச்சுக்க நண்பா. வயசாகிறதுக்குள்ள இளமை வயசில் தான் சம்பாதிக்க முடியும். வயசாகிட்டெல்லாம் சம்பாதிக்க முடியாது, பார்த்துக்க முடியாது நண்பா. ஸோ ஏர்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாத நண்பா. சூப்பரான ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பைக் டாக்ஸிங்கிறது. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சிம்பிள் தான். பாய் நண்பா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.